உங்களுக்கு தெரியும் தானே, உங்க பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்க சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா ஒரு பலன் வேணும். கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்பதாக கெத்செமனேல இரத்தத்தில் வேர்வை வந்து இரத்தமாய் வெளிப்படுகிற அளவில் ஆண்டவர் அவ்வளவு பாரத்தோடும் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். போகிற பாதையில் நாம் ஜெயமாய் மேற்கொள்ள நமக்கு பலன் அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என்னை பலத்தினால் நிரப்பும் அப்பா. எங்களுக்கு பலன் வேணும். நாங்கள் நிறைய நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அறியாமலேயே நாங்கள் ஆண்டவரை திகைத்து நின்று விடுகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு பலன் தார். என் சூழ்நிலைகள் என்னை பலவீனப்படுத்துகிறது, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு பலத்தினால் எங்களை நடைபெற்றும். வேதம் சொல்லுகிறது, தாவீது வாழ்க்கையில அவர் சொல்றார், அவர் என்னை பலத்தினால் இடைகட்டி என் வழியை செவ்வையாக்கி என்னை பலத்தினால் இடை கட்டுவார். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய பலத்தினால் இடை கட்டுவாராக. இனி வருகிற காலங்களில் ஒவ்வொரு நாட்களும் பின்வாங்காமல் கர்த்தருக்காக முன்னோக்கி செல்ல, முன்னேறி செல்ல இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பலத்தினால் இடை கட்டும்படியா. யாருக்கெல்லாம் இன்னைக்கு பலன் வேணுமோ அவங்கெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. என் குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவர், என் குடும்ப காரியங்கள்ல என் வாழ்க்கை பாதைகள் ரொம்ப கடினமாக இருக்கிறது, என்னால் நடக்க முடியாதபடி இருக்குது ஆண்டவரே. ஒரு நேரம் நல்லா இருக்கிறேன், ஒரு நேரம் ஏதோ ஒரு உற்சாகத்தில் உங்க சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பலப்படுறேன். ஆனா அதே நேரத்தில் அநேக நேரங்கள்ல நான் பலவீனப்பட்டு நான் சோர்ந்து போகிறேன். எனக்கு பலன் தாங்க. அப்பாட்ட கேட்கலாமா? நமக்கு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பாட்ட கேளுங்க, எனக்கு பலன் தாங்க ஏசப்பா. இந்த காலத்தை நான் சர்வை பண்ணி போக, இந்த சூழ்நிலைகளை தாண்டி போக, இந்த கருமையான பாதைகளை நான் கடந்து போக எனக்கு பலன் தாங்க. சாதாரணமான ஒரு உலகத்துல வாழல. வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒருத்தன். ஆனா அவன் மத்தியிலெல்லாம் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே தீங்கு நாள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒண்ணே கேட்க போறோம், ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் அரராத் கர்த்தருடைய கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவரையும் பலத்தினால் கர்த்தர் நிரப்பட்டு சொல்லலாமா? அருமையான பாட்டு, எவ்வளவோ வருஷத்துக்கு முந்தி இந்த பாட்டை நான் பாடி இருக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் ஆரம்ப நாட்கள் ஊழியங்கள் எல்லாம் இந்த பாடலை பாடி பாடி அழுது இருக்கிறேன். எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. நீங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்க போறீங்க, ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்க. ஒவ்வொருவரும் கேட்போம், கேளுங்க. உங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் தானே. ஆண்டவரே எங்களுக்கு பலன் வேணும். நாங்க பலன் இல்லாமல் இருக்கிறோம். வெளி பார்வைக்கு மனுஷனுக்கு அது புரியா, ஆனா நாங்க பலன் இல்லை. உள்ளத்தில் நாங்க சோர்ந்து போய் இருக்கிறோம். எளிய அவ்வளவோ பெரிய தேவ மனுஷன்தான், ஆனா பலன் இல்லாமல் படுத்திருந்தப்போ கர்த்தர் அவனை பலப்படுத்துவதற்கு தேவதூதனை அனுப்பினார். அவனுக்கு போஜனத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். அவனை எழும்பி நடக்க செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஐயனால் உங்களை எழும்பி நடக்க செய்வார், உங்களை நிலை நிறுத்துவார். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அப்பா எனக்கு பலன் தார். கேட்கலாமா? ராபா ஷாண்டா லா ராபா லா காமா. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நிரப்பிடுமே. சொல்லலாமா? பலன் தாருமே. அப்பா எனக்கு வேணும், எனக்கு இந்த பலன் வேணும். எத்தனையோ ஆண்டவர், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தவிப்புகள், தனிமைகள். எனக்கு பலன் வேணும். இந்த போராட்டத்தை தாண்டுவதற்கு, இந்த உபத்திரவத்தை தாண்டுவதற்கு, இந்த காலங்களை தாண்டுவதற்கு இயேசுவே
ரகபா உம்பலதா உம்பலதா இன்னும் ஆசையா பலன் தாருமே. அப்பாவை பார்த்து எனக்கு பலன் தாரும், என் குடும்பத்தை நடத்தி செல்ல எனக்கு பலன் தாரும், என் சூழ்நிலைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் என்னை இன்னும் ஆசையாய் பலன் தாருமே. ஓ பலன் தாருமே இயேசுவே. அப்படியே உட்கார்ந்த வண்ணமாவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுங்க. உட்கார்ந்த வண்ணமாகவே உள்ளத்தினாலும் ஜெப நிலையில தேவ பிரசன்னத்துல உங்க பலன் எனக்கு வேணும் இயேசுவே. உங்க பலத்தா ஒவ்வொருவருக்கும் நீங்க அந்த பலத்தை தருகிறார். ஏமான் ஏமான் பலன் தாருமே. அப்பா எங்களுக்கு பலன் தாங்க. எல்லாவற்றை முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைங்க, நடக்க முடியல என்னால, நிக்க முடியல என்னால, எனக்கு பலன் தாரும். எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, நான் தனித்து நிற்கிறேன் ஆண்டவரே, யாரும் இல்லாதபடி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு துணையா யாருமே இல்ல, ஒரே ஒரு நம்பிக்கை நீர் மட்டும்தான். ஆனா நீங்க இன்னைக்கு எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்துங்கப்பா. எனக்கு பலத்தை தாரும். இந்த பாதைகளை கடந்து போக எனக்கு பலன் தாரும். இந்த உபத்திரவத்தை கடக்க எனக்கு பலன் தாரும். இந்த தண்ணீர்களை கடக்க எனக்கு பலன் தாரும். இந்த அக்கினியில் நடக்க எனக்கு பலன் தாரும். மனுஷன் என் தலைமையில ஏறி போய் கொண்டிருக்கிறானப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா. தேவ பிள்ளையே, நீ கேட்கும் போது இன்னைக்கு ஆண்டவருடைய பலன் உன்னை நிரப்ப போகிறது. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். மனுஷன் தானே உன்னை கைவிட்டா, மனுஷன் தானே உனக்கு எதிர்த்து நின்றா, அவர் உன்னை கைவிடலையே, அவர் உன் பட்சமா தானே நிற்கிறார். இன்னைக்கு உன்னை பலப்படுத்தி, பயப்படாதே என் சிறுமந்தையே, நீ பயப்படாத. எஸ், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். அலா கபா பலன் தாருமே. பாதைகளை கடந்து போக, சில பாதைகளை நாளைக்கு எப்படி கடப்பேன்னு தெரியல, நாளைக்கு நான் எப்படி என்னுடைய சூழ்நிலை ஆக போகுதுன்னு தெரியல. அப்பா, இன்னைக்கு ஆண்டவருடைய பலன் உன்னை நிரப்புமானேயானால் உன்னை சேனைகளுக்குள் பாய, அவராலே சேனைகளுக்குள் பாய உனக்கு ஒரு பலத்தை இன்னைக்கு தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பலன் தாருமே. பலத்தா ஒரு அருமையான பாட்டு. நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அதை உணர்ந்து கதறி நீங்க நினைச்சுக்கோங்களேன். எலியாவை பலப்படுத்தினவர் அப்பமும் இறைச்சியையும் கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது எலியா, இதுலயே நீ சோர்ந்து போவாயானால் நீ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வேண்டியதா இருக்கிறது, நீ தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ண வேண்டியதா இருக்கிறது நீ சொல்லி அப்பா அவனை தட்டி எழுப்பி பலப்படுத்தி அவனை நடக்க பண்ணினார், பலப்படுத்தினார். ரதத்தின் மேல், அக்கினி ரதத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு போனாரே. ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட நம்ம கதறணும். இதெல்லாம் சும்மா பாடலா பாடிடக்கூடாது, உள்ளத்திலிருந்து கதறி பாடணும். எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசையை கேட்க போறீங்க? ஆமென். வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு திக்கற்ற நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, அப்பா எங்களுக்கு பலன் இல்லை, இந்த சூழ்நிலை கடந்து போக எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே,
அன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த பாடல் நாங்க பாடும்போது நீர் எங்களுக்கு பலன் தருவி, எங்கள் ஆத்துமாவை நீர் தேற்றுவி, உடைய மகிமையினால் எங்களை நிரப்புவி. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அந்த பலத்தினால் உங்களை நிரப்புவார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பலன் இன்னைக்கு நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய பலத்தினால் நம்ம இடைகட்ட போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு ஜெபவிலை, ஜெப சிந்தையோடு ஜெபத்திலே இதை பாடும்படியா ஆண்டவரே எங்களுக்கு பலன் தார், பலன் தார். வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட எத்தனையோ பேர் நம்முடைய செய்தியை கேட்கிறார். எத்தனையோ உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அடுத்தது எங்களுக்கு என்ன செய்வோன்னு தெரியல, அடுத்தது எங்க ஸ்டெப் எடுத்து வைப்போன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி நடப்போன்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே எங்களை சுத்தி இருளா இருக்கிறது மாதிரி இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா உன்னை ஒண்ணு சொல்றேன், அவர் இன்னைக்கு உன்னை பலப்படுத்துவாரே, ஆனா அவருடைய மகிமை உன்னை மூடும். நிச்சயமாய் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகிமையான இடத்துல அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் பலன் உன்னை இன்னைக்கு தாங்கும். எத்தனை தேவ பிள்ளைங்க நம்புறீங்க? பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை உடைக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க, அன்னைக்கு பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் இனி உனக்கு வாழ்க்கையில விளங்கும். இனி உன்னை அவருடைய பலத்தினால் உன்னை நிரப்பு, அவருடைய மகிமையினால் உன்னை நிரப்பு, உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாப்பா எனக்கு பலன் தார். இந்த ஆராதனையில் இந்த கேளுங்களேன், ஆராதனையில் இதை கேட்போமா? சின்ன சின்ன காரியத்தை பார்த்து கூட நம்ம சோர்ந்து படுத்துடுறோம் தானே. சின்ன விஷயம் தான், சாதாரணமான காரியம் தான், ஆனா அது ஒரு பெரிய பாதிப்பை தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில உன் ஆத்துமாவில் உண்டாக்குகிறது, உன் வாழ்க்கையில உண்டாக்குகிறது. சோர்ந்து போயிடுற, ஜெபத்தை அந்த நேரம் மறந்து போயிடுற, அவரை தேடுகிறத மறந்து போயிடுற, உன் பாரம் தான் உனக்கு பெருசா தெரியுது. ஆனா இன்னைக்கு அது எல்லாவற்றையும் பாரமான நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்துல, அப்பா எனக்கு உங்க பலத்தினால் என்னை நிரப்பும், உங்க பலன் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு தம்முடைய பலத்தினால் உங்களை அலங்கரிப்பார். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற தேவனுடைய வார்த்தையின்படியா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைவார்கள். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எங்களை புது பலத்தினால் நிரப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, தேவ பிள்ளையே உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்பி ROI Power Ministries.